வேலம்மாள் கார்டனில் மினிமம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் வாங்கலாம் மேடம்? சார் நம்ம கிட்ட 600லேருந்து நம்ம பிளாட் வந்து கொடுத்துருந்தோம். சார் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 4000 5000 வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கொடுக்குறது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3000 தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். சைட்டுக்குள்ளேயே ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு எல்லாமே நம்ம சைட்டுக்குள்ளேயே ப்ரொவைட் பண்ணுறோம். பொல்யூஷன் இல்லாத லைஃப்பை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது படப்பை லொக்கேஷன் தான் சார். நீங்கள் தாம்பரத்துக்குள்ளே ஒரு 8 கிலோமீட்டர் உள்ளே போய் ஒரு பிளாட்டை வாங்குறதுக்கு நீங்கள் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம படப்பையில் பிளாட்டை நீங்கள் வாங்கிடலாம். சைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ரேபிடோ அண்ட் ஸ்விக்கி, ஜொமேட்டோ அண்ட் எல்லாமே உள்ளே வராங்க. எல்லோருக்கும் இல்லம் அதுவே எங்கள் எண்ணம் என்றதான் நம்மளோட கான்செப்டே. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா தாம்பரம் படப்பைக்கு வந்திருக்கோம். வேலம்மாள் கார்டன் பிரீத்தி ப்ராப்பர்ட்டிஸ் டெவலப்பர்ஸ் தான் இருக்கும். இங்கே உள்ள வந்தோடனே நமக்கு ஒரு அமேசான ஃபீலிங் கிரியேட் ஆகுதுங்க. நான் சும்மாலாம் சொல்லலை, உண்மையாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் எப்படி இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் இப்படி கொடுக்குறாங்கன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. ஏன்னா மார்க்கெட்டில் வெளியில் விசாரித்தேன், 4000 வரைக்கும் போயிட்டுருக்கு. இங்கே வந்து ஜஸ்ட் இவங்க 2,999 தான் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 40+ அம்யூனிட்டிஸ் இருக்குது. சீனியர் சிட்டிசனுக்கு செப்பரேட்டாக தனியாகவும் அம்யூனிட்டி இருக்குது. இது டோட்டலாக 80 ஏக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். வேலம்மாள் கார்டனில் மினிமம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் வாங்கலாம் மேடம்? சார் நம்ம கிட்ட 600லேருந்து நம்ம பிளாட் வந்து கொடுத்துருந்தோம். நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் இல்லம் அதுவே எங்கள் எண்ணம் என்றதான் நம்மளோட கான்செப்ட். நல்லா இருக்கு. பட் ஆனால் ஸ்டில் நவ் வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளாட் இல்லை. ஸோ வியூவர்ஸ் யாரும் கோச்சுக்க வேணாம். சோல்ட் அவுட் ஆயிடுச்சா? எஸ் சார். இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்ம கிட்ட பிளாட் அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு 33 லேக் பட்ஜெட் வரும் சார். உங்களுக்கு 30 லேக் வரும். வித் ரெஜிஸ்ட்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா 33 லேக் பட்ஜெட் வரும் சார். மினிமம் இப்போ ஸ்டார்ட் ஆகுறது 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஸ்டில் நவ் அப்டேட்ல நம்ம கிட்ட பிளாட் இருக்குங்க சார். ஓகே. இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டுக்கு மேடம் போகுது? சார் வெளியில வந்து பாத்தீங்கன்னா 4000 5000 வந்து ஸ்கோர் பண்றாங்க. நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் 2400 ரூபாய் கைட்லைன் வேல்யூ நம்ம சைட்டோட ரேட். ஸோ நம்ம கொடுக்கறது மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 3000 தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க பார்க்கும்போதே தெரியும் கைட்லைன் வேல்யூ 24ல இருந்து நம்ம 3க்கு கொடுக்குறோம் அப்படின்னா 600 தான் உங்களுக்கு கேப் இருக்கு. எல்லாருமே மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து அதாவது கைட்லைன் வேல்யூ இருந்து மார்க்கெட் பிரைஸ் டபுள் தி ரேட் தான் விற்பாங்க. ஸோ நம்ம இந்த 600 எதுக்காக வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இவ்வளோ டெவலப்மெண்ட் சார்ஜஸ் தான் அந்த 600 கூட நம்ம கிளைண்ட் கிட்ட வாங்குறோம். ஸோ கிளைண்ட்டுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறோம் சார். 3000 தான் நம்மளோட சைட்டோட ப்ராஜெக்டோட ப்ரைஸ். ஓகே. நம்ம வந்து ஹார்ட் ஆஃப் த தாம்பரம் நியர்பை இருக்கும் மேடம். இங்கேருந்து தாமரை வந்து எவ்வளோ ட்ரேசபிளாக இருக்குது? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ தூரத்தில்? மினிட்ஸில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாமே 10 நிமிஷத்தில் ரீச் பண்ணிடலாம் சார். 10 நிமிஷம் தான். ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம், மன்னிவாக்கம், ஸ்ரீபெரும்புதூர், வண்டலூர், நியூ பஸ் ஸ்டாண்ட், கிளாம்பாக்கம், கூடுவாஞ்சேரி எல்லாமே உங்களுக்கு 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸி ஆக்சஸ் தான். இந்த ரோடு வந்து உங்களுக்கு டிராஃபிக்மே ஆகாது. ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் எல்லா ஸ்பாட்டுமே ரீச் பண்ணிடலாம். ஓகே. பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி அது மாதிரிலாம் ஈஸியாக? எஸ் சார். நியர்பை படப்பையில் நீங்கள் ஜஸ்ட் இந்த சைட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வெளியே வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வசதி இருக்குது. இது இல்லாமல் நம்ம சைட்டுக்குள்ளேயே ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு எல்லாமே நம்ம சைட்குள்ளேயே ப்ரொவைட் பண்ணுறோம் கிளைண்ட்டுக்காக. மேடம் சிட்டியில் வந்து எவ்வளவோ அம்யூனிட்டிஸோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது மேடம். நாங்கள் ஏன் படப்பையில் வாங்கணும்? நீங்கள் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக படப்பை தான் பெஸ்ட் லொக்கேஷன் சார். ஏன்னா நீங்கள் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாய்ஸ் இருக்கும், ஒரு பொல்யூஷன் இருக்கும், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் இது எதுவுமே கிடையாது. நீங்கள் சுற்றி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப யூனிக்காக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப காமாக இருக்கும் இந்த சைட்டு. உங்களுக்கு வந்து நல்ல வென்டிலேஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வெளியில் வாங்குறதோட நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்கன்னா ஒரு பொல்யூஷன் இல்லாத லைஃப்பை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது படப்பை லொகேஷன் தான் சார். நான் உண்மையில ஃபீல் பண்ணேன். நம்ம பர்சனலாக வந்து ஏர் அவ்வளோ இருக்கு, காற்று நல்லா அடிக்குது, வென்டிலேஷன் நல்லா இருக்கும் உங்களுக்கு சுற்றி. நீங்கள் சிட்டிலே இருந்தாலும் 1 கிலோமீட்டருக்குள்ளே வந்தாலும் இங்கே வந்து ஒரு வில்லேஜ் ஃபீல் கிடைக்குது மேடம் இங்கே. ஆமாம். எஸ் சார். பட் ஆனால் நீங்கள் சிட்டிக்கு ஈக்குவல் தான் சார். இது வந்து படப்பைன்றது ரொம்ப இன்டீரியரும் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 8 கிலோமீட்டர் தான் படப்பை டு தாம்பரம். நீங்கள் தாம்பரத்துக்குள்ளே ஒரு 8 கிலோமீட்டர் உள்ளே போய் ஒரு பிளாட்டை வாங்குறதுக்கு நீங்கள் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம படப்பையில் பிளாட்டை நீங்கள் வாங்கிடலாம். சைட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரகடம் ஹைடி ஹப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஹப்பே வந்து உங்களுக்கு ஒரகடம் தான். இன்றைக்கி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா வந்து நமக்கு ஒரு இடத்துல புழங்குது அப்படின்னா அப்போ அந்த ரெசிடென்ஷியல் எந்த அளவுக்கு இருக்குன்றது அந்த மார்க்கெட்டிங்குமே நம்ம வந்து யோசிக்கணும்.
ஸோ பீப்புள்ஸ் வந்து ஒரு காமான ஒரு லைஃப் வாழணும்னு நினச்சா கண்டிப்பாக படப்பையை சூஸ் பண்ணால் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஃபீஸ் போனாலும் லைஃப்காக இந்த லொக்கேஷனை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கலாம். Okay, இந்த ரேபிடோ ஓரளவு ஈஸியாக அசஸ் ஆகுமா? கண்டிப்பாக நம்ம சைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ரேபிடோ அண்ட் ஸ்விக்கி ஜொமேட்டோ அண்ட் எல்லாமே உள்ளே வராங்க. ஆன்லைன் போர்ட்டல் எல்லாமே நம்ம சைட்டுக்குள்ளேயே வருவாங்க. அதே மாதிரி நம்ம சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் தாம்பரத்துலேருந்து நீங்கள் ஆட்டோவோ அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் இது பண்ணிக்க தேவையில்லை. ட்ரெயினோ தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் பஸ் நம்பர் 85C நீங்கள் அந்த பஸ் வந்து பிடிச்சிங்கன்னா படப்பை டு மணிமங்கலம் கனெக்டிவிட்டி அந்த பஸ் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நம்ம சைட்டு வாசல்லே உங்களுக்கு பஸ் வந்து இறங்கிடும் சார். ஓகே. ஏர்போர்ட் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும்? ஏர்போர்ட் ஒரு 15 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். நீங்கள் அரை மணி நேரத்தில் நீங்கள் ஏர்போர்ட் ரீச் பண்ணிடுறீங்க. நம்ம வேலம்மாள் கார்டனில் வந்து பிளாட் செல்லிங் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. எஸ் சார். லேண்ட் ப்ளஸ் கஸ்டமைஸும் நம்ம கிளைண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமைஸ்டு வில்லாவை நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி கொடுத்த வீடு தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிறது கிளைண்ட்டுக்கு. இது இல்லாமல் கிளைண்ட் அவங்களாவும் கட்டிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 502 பிளாட்ல 290 பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைட்டுக்குள்ள மொத்தம் 11 வீடு உள்ள வந்துருது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் மட்டும் 20 வீடு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மந்தே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 6 மாதம் போட்டு இந்த சைட்டில் 33 வீடுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ 6 மந்த் தான் ஆகுது இந்த நியூ ப்ராஜெக்ட் நம்ம பண்ணி. ஸோ அந்த அளவுக்கு நல்ல அப்ரிசியேஷன் இருக்குங்க. ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்ல எப்படி மேடம் இருக்கும்? கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கீயை ஹேண்ட் ஓவர் பண்ணுற அளவுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால வந்து 2.8க்கு பண்ணுறோம். எல்லாமே ஏ பிராண்ட் மெட்டீரியல் தான். நீங்கள் சிமெண்ட் ஆகட்டும், மண் ஆகட்டும், பிரிஸ்க் ஆகட்டும், இல்லை ராட் ஆகட்டும், கேஜி ஸ்டைல்ஸ் ஆகட்டும், ஏஷியன் பெயிண்ட் ஆகட்டும், எல்லாமே ஏ பிராண்ட் மெட்டீரியல் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். அது இல்லாம உங்களுக்கு செப்டிக், இபி, போர்வெல் இது எல்லாமே சேர்த்து இன்க்ளூட் பண்ணி நம்ம 2800க்கு ஸ்கோர் பண்றோம். ஓகே. நீங்க வாட்டர் ஃபெசிலிட்டி எப்படி மேடம் இருக்கும்? சார் தண்ணி 20 அடியில வந்துருது சார். சேஃப்டிக்கு கிளைண்ட்ஸ் வந்து 100 ஃபீட் வரைக்கும் போட்டுக்கறாங்க சார். வித் ப்ரூஃபோடவே கிளைண்ட் வந்தாங்கன்னா நேர்ல காமிப்போம். தண்ணி எல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கும். ஓகே ஓகே. எல்லாமே ஸ்வீட் வாட்டர் தான். நார்மலாவே சென்னையை பத்தி நமக்கு தெரியும், ஒரு மழை சீசன்ல தண்ணி தேங்குற மாதிரி இருக்கும். இங்க எப்படி மேடம் ப்ராப்பர்ட்டிஸ்ல? இங்க வாட்டர் லாக்கிங்கே இல்ல சார். நீங்க ஒரு வீடு கட்டும் போது அந்த வீட்டோட அடி பேஸ் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஓகே. ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேஸ் நல்லா ஹைட் தூக்கி கட்டுவாங்க. அதுலயே தெரிஞ்சிடலாம் அது வந்து தண்ணி தேங்குற இடம்னு சொல்லி. நம்ம நீங்க கட்டியிருக்க இந்த இடத்துல கட்டுற 33 வீடுமே நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே தான் இருக்கும். ஓகே ஓகே. சோ இங்க வாட்டர் லாக்கிங்ன்ற ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம ஹோம் பில்ட் பண்றதுக்கு வந்து ஒரு மினிமம் லெவல் காஸ்ட்லாம் இருக்கா மேடம்? இனிஷியல் டெபாசிட் எப்படி மேடம் அது? கண்டிப்பா சார். ஒரு வீடு கட்டுறோம்னா நம்ம கிட்ட இனிஷியல் அமௌண்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 lakhs நம்ம கையில கண்டிப்பா இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் லோன் பண்ணிக்கலாம் சார். பேங்க் லோன் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். நம்ம சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 பேங்க் ஏபிஎஃப் கொடுத்துருக்காங்க. சோ உங்களுக்கு நேஷனல் இந்தியா பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ, எல்ஐசி, உங்களுக்கு டாடா கேபிட்டல், எஸ்டிஎஃப்சி எல்லா பேங்க்ஸுமே 9 பேங்க்ஸ் கிட்ட நம்ம அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கோம். கிளைண்டோட ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி 80 or 90% நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். லோன் டிஸ்போஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. இப்போ வீடு கட்டி முடிக்க மினிமம் எத்தனை டேஸ் எடுத்துப்பீங்க மேடம்? மந்த்ஸ் அதை சொல்ல முடியுமா? கண்டிப்பா சார். 5 to 6 months தான் சார். ஓகே. அவ்வளவுதான். 6 monthsல நம்ம ஒரு கீ ஹேண்ட் ஓவர் பண்ற அளவுக்கு எல்லாமே ஏ டு டாப் டு பாட்டம் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இங்க வந்து ஒர்க் பர்சன் எல்லாருமே இருக்காங்க. உங்களுக்கு பிளான் அப்ரூவல்ல இருந்து இந்த சாவி உங்க கையில கொடுக்குற வரைக்குமே ஓகே 5 to 6 monthsல நாங்க உங்களுக்கு கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். கிளைண்ட் வந்து பிளாட் வாங்கி 6 monthsல வீடும் முடிச்சிடலாம். ஆமா சார். கண்டிப்பா. இப்போ 6 months தான் சார் ஆகுது. இந்த 6 monthக்குள்ள தான் நீங்க இந்த 33 வீடியோயும் நீங்க லைவா பாத்துட்டு இருக்கீங்க. 6 மாசத்துல எல்லாம் சைட் போட்டதே வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 25th அன்னைக்கு தான் இந்த சைட்டை நம்ம லான்ச் பண்ணோம். சோ நீங்க அதுல இருந்து கால்குலேஷன் பண்ணாரு இதான் 7th month ஸ்டார்டட். சோ இந்த 6 monthsல தான் நம்ம இந்த சைட்டையே வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வீடு பில்ட் பண்ணிருக்கோம். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கவங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் தராங்க மேடம் வெளியே. அதை விட நம்ம பெஸ்ட்டா வேலம்மாள் கார்டன்ல யூனிக்கா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் சொல்லுவீங்க? 40+ அம்யூனிட்டிஸ் வச்சிருக்கோம் சார். 1 இல்ல 2 இல்ல 40+ இருக்கு. நேர்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா அதை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சும்மா சாம்பிளுக்கு நான் இப்ப சொல்றேன் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்கிங் ட்ராக் கொடுத்துருக்கோம், ஜாக்கிங் ட்ராக் கொடுத்துருக்கோம். இது இல்லாம ஆம்பி தியேட்டர்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்கோம். ஆம்பி தியேட்டர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலோண்டியன் யூஸ் பண்றது. சோ அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு மைக்கே தேவைப்படாது. அங்க நின்று பேசணும்னா நமக்கு வந்து ஒரு எக்கோ அண்ட் ஸ்பீக்கர் எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரன்ஸ்ல பார்த்தோம் அது இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ப்ளே ஏரியா கொடுத்துருக்கோம். மொத்தம் 5 பார்க் கொடுத்துருக்கோம். 5 பார்க்குமே டைப் ஆஃப் பார்க்ஸ் ஒரே மாதிரி ஒரு பார்க் இருக்காது. ஒரு பார்க் மூலிகை டைப்ல ரெடி பண்ணிருக்கோம். ஒரு பார்க் வந்து பாத்தீங்கன்னா மியாவாக்கி ஃபாரஸ்ட் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பார்க் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இன்னொரு பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் சீனியர் சிட்டிசன் மட்டும் உட்காந்து ரிலாக்ஸா அவங்க வந்து கூல் பண்ற மாதிரி ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்கோம். ஸோ இது இல்லாம வாக்கிங் ட்ராக், ஜாக்கிங் ட்ராக், ஜிம், ஓப்பன் ஜிம், ஸோ இது இல்லாம வாட்டர் ஃபவுண்டன்,
அண்ட் சிசிடிவி கேமராஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் தார் ரோடு, நல்ல வைடு பிளாக் டாப் தார் ரோடு, 40 அடி ரோடு, 33 அடி ரோடு, 24 அடி ரோடு, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 33 அடி ரோடு, 30 அடி ரோடு. ரோடு பொறுத்த வரைக்கும் 4 ரோடு நம்ம சைட்டுக்குள்ளே கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் உங்களுக்கு அவென்யூ ட்ரீஸ் வச்சுருக்கோம். ஒவ்வொரு பிளாட்டுக்கும் 2 ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அவென்யூ ட்ரீஸ் வந்து சைட்டுக்குள்ளே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்தோடனே எனக்கு பெருசாக தெரிஞ்சது இவ்வளோ பெரிய வால் இருக்கு, அவ்வளோ ப்ரொடெக்ஷனா? ஆமாம் சார், இங்கே கேட்டட் கம்யூனிட்டினா அதுதானே சார் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஓகே, நம்ம சாதாரணமாக எல்லாருமே சொருவு காம்பவுண்ட் வால்லாம் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் கொடுக்காம கீழே பென்சிங் போட்டு 10 அடிக்கு ஹைட்டு நம்ம காம்பவுண்ட் வால் கொடுத்து அதுக்கு மேலே ஒரு அடி கம்பி வளையமும் கொடுத்துருக்கோம். 10 ஃபீட்டுக்கு கண்டிப்பா நான் அளந்து பாப்பேன் மேடம். அழகு சார், நல்லா சொல்றேன். எல்லாம் சொருகு காம்பவுண்ட் கொடுப்பாங்க. நீங்க நம்ம காம்பவுண்ட் என்ன ஜேசிபி வச்சு இடிச்சா கூட இடிக்க முடியாது உங்களால. அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப பெஸ்டா கொடுத்துருக்கோம். ஏன்னா இங்க பர்ச்சேஸ் பண்றவங்க எதுக்கு வாங்குறாங்க? நல்ல ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கணும் தான் வாங்குறாங்க. ஸோ கேட்டட் கம்யூனிட்டினா என்ன, ஒரு காம்பவுண்ட் வந்து ரொம்ப சேஃப்டியா அவங்களுக்கு இருக்கும். 26 ஏக்கர்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வால் வந்து நம்ம 10 அடிக்கு ஹைட் கொடுத்து அதுக்கு மேல ஒரு அடி கொடுத்துருக்கோம். கீழேயும் நம்ம பென்சிங் போட்டிருக்கோம். ஸோ குவாலிட்டியா இருக்கும் எல்லாம். ஓகே மேடம், நீங்க சொல்றப்ப சீனியர் சிட்டிசனுக்கு தனியா அம்யூனிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றது. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் பார்க் என்ட்ரன்ஸ் ஆகும்போது சீனியர் சிட்டிசனோட பார்க்ஸ் தான் நம்ம கொடுத்துறோம். ஓகே, அப்பனா உங்களுக்கு வந்து நீங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுத்து தான் ஆகணும் சார். நம்ம சைட்குள்ளேயே 4 ஷாப் இருக்கு. ஓகே, ஸோ அதுல வந்து ஒரு ஷாப் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் வந்து மெடிக்கலுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளேயே ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் ஷாப் சைட்டுக்குள்ளேயே இருக்கு. ஓகே, நம்ம ஆல்ரெடி நீ டாக்குமெண்ட்ஸ் பத்திலாம் சொல்லிட்டீங்க மேடம். ரெரா அப்ரூவல், டிடிசிபி அப்ரூவல்லாம் டாக்குமெண்ட்ஸ்ல வெரிஃபைடா எப்படி மேடம்? சரி, இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியில இருந்து, அதாவது 1911 இருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 115 வருஷத்துக்கு கிறிஸ்டல் கிளியரா இந்த டாக்குமெண்ட்டை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிளாட்டுக்கும் மொத்தம் 502 பிளாட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த phase 1 phase 2ல இந்த 502 பிளாட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டான பேரல் டாக்குமெண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த பண்ண ஈஸி வில்லங்க சேனல்லாம் கிளியர் இருக்கு, எல்லாமே கிளியரா இருக்கும். ஈஸியா இருக்கும். நீங்க அப்ப பேசிட்டு இருப்போம்னு சொன்னீங்க ஆம்பியஸ் தியேட்டர்னு. ஆக்சுவலி இதுதான் இப்ப நம்ம அந்த ஆம்பி தியேட்டருக்குள்ள தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஓகே, இதுதான் நான் சொன்னது. அண்ட் ஏதாவது ஒரு பார்ட்டி மாதிரி கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மைய பகுதி அங்க இருக்கு, கண்டிப்பா மைக் இல்லாம அவங்க வந்து அந்த இடத்துல வந்து பேசிக்கலாம். நல்லா இருக்கும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இப்ப உங்களுக்கே தெரியும் லைட்டா நம்ம பேசுறது ஏதோ ஒரு வைப் வந்து ஒரு எக்கோ கிரியேட் ஆகும். பட் அங்க இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அது வந்து அதோட வைப் வந்து வேற லெவல்ல இருக்கும். phase 3 வருதுன்னு சொன்னீங்க மேடம், அதுல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு மேம்? எஸ் சார், இப்போ நம்ம phase 3 வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 மந்த்ல லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 month ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணலான்னு தான் நம்மளோட பிளானே. ஸோ நம்ம நினைச்ச மாதிரி 6 monthல phase 1 phase 2 வந்து பார்த்தீங்கன்னா 75% வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ phase 3 வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 மந்த்ல வந்து நம்ம வந்து அதை லான்ச் பண்ண போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 ஏக்கர். அதில் வந்து ஒரு 5 ஏக்கருக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே வாலிபால், கிரிக்கெட்டு, டர்ஃப் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன், செட்டில் அந்த மாதிரி என்னெல்லாம் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் அம்யூனிட்டிஸ் கொடுக்க முடியுமோ நம்ம அதை பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா ஏன்னா இங்க 5 பார்க் கொடுத்துட்டோம். ஸோ ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா phase 3ல வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். ஸோ இதுல இருக்கவங்களும் அதுல யூஸ் பண்ணிக்கலாம். அங்க phase 3ல இருக்கிறவங்களும் phase 1 phase 2ல யூஸ் பண்ணிக்கலாம். phase 2ல இருக்கிறவங்க phase 1ல இருக்கிறவங்க phase 3 போய் யூஸ் பண்ணிக்கலாம். கேட்டட் கம்யூனிட்டின்னும் போது நம்ம 5 phase வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்டில் நவ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது phase 1 phase 2 மட்டும் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நேர்ல வந்தீங்கன்னா phase 3 ஆல்மோஸ்ட் 95% ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருச்சு. லான்ச்சிங் பண்ற வேலை மட்டும் தான். நீங்க அந்த ஒரு ஃபுட்டேஜ் கூட நீங்க கிளையண்ட்டுக்கு வந்து காமிக்கலாம். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு மேடம் சென்னை சிட்டி ஃபுல்லாவே. நம்ம வேலம்மாள் கார்டன்ல ஏன் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்? கண்டிப்பா சார், நம்ம கம்பெனியோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி ப்ராப்பர்ட்டிஸ் டெவலப்பர்ஸ். நம்மளோட ப்ராஜெக்டோட நேம் தான் வேலம்மாள் கார்டன். ஸோ வேலம்மாள் ஸ்கூல் ஆர் வந்து வேலம்மாள் கார்டனுக்கும் எந்த லிங்க்குமே கிடையாது, எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் இந்த வீடியோல தெளிவா சொல்லிடுறேன். நம்ம வந்து வி ஆர் செப்பரேட்டர். நம்மளோட ஓனரோட அம்மா பேர் தான் வேலம்மாள். ஸோ அதுதான் நம்ம இந்த சைட்டுக்கு வேலம்மாள் கார்டன் பேர் வச்சிருக்கோம். ஸோ இந்த 26 ஏக்கரும் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் ஸ்டில் நவ் வரைக்கும். இந்த 26 ஏக்கர்ல 502 பிளாட் போட்டிருக்கோம். 75% பிளாட் வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். ரிமைனிங் ஒரு 25% இருக்கு. 1 or 2 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா phase 3 வந்து நம்ம லான்ச் பண்ண போறோம். ஸோ இப்போவே ப்ரீ புக்கிங் நம்ம வந்து phase 3க்கு வந்து ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் வீடியோ பார்த்துட்டு ப்ரீ புக்கிங் கார்னர் பிளாட்ஸ் வேணும், ஃபேஸிங் இருக்க பிளாட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிக்க சொல்லுங்க. வேலம்மாள் ஸ்கூலுக்கும் இந்த வேலம்மாள் கார்டன்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை. பட் ஆனா வேலம்மாள் ஸ்கூல் வரப்போகுது. ஆமா சார், நம்ம சைட்டுக்குள்ள ஒரு 6 ஏக்கருக்கு இடம் ஒதுக்கி இருக்கோம். நீங்க அதை லைவாவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த 6 ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்காக அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம சைட்டுக்குள்ளவே. ஸோ 2028ல வேலம்மாள் ஸ்கூல் வந்து உள்ள அட்மிஷன் போடுற அளவுக்கு நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர் மேடம். உள்ள ஸ்கூல் வந்துட்டா ஈஸி ஆயிடும். கண்டிப்பா சார்.